ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் கவின். பல மாசங்களுக்கு கழிச்சு ஒரு வழியா வீடியோ போட்டேன் காய்ஸ். இந்தியா வேர்ல்டு கப் ஜெயிச்சதுக்கு அப்புறம் சந்தோஷத்துல இந்த பிறவி பலனே அடைஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் அப்படியே ஒரு பிரேக் விட்டுட்டேன். இனி ரெகுலரா வீடியோ போட்டு யூடியூப் கலக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு காய்ஸ். யூடியூப யாரு காப்பாத்துறது? வேற யாரு? கவின் மீம்ஸ் டைம் தான். சரி, இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோட்டோட தேர்ட் சிங்கிள் ஸ்பார்க் சாங் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க. இதுவாச்சும் நல்லா இருக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தா அதுவும் மொக்கையா போச்சு. அதை பத்தின மீம் ரிவ்யூ எல்லாம் இன்னைக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க காய்ஸ். இதான்டா உலகத்திலேயே சிறந்த டைமான கவின் மீம்ஸ் டைம். வீடியோக்குள்ள போயிருவோம். நோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு டிஏஜிங் டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு கடைசி அப்படி மொக்கையா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க. இதுக்கு தளபதி அப்படியே விட்டுருந்தா கூட சூப்பரா இருந்திருப்பாருடா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் ஃபீல் பண்றாங்க கைஸ். ஒல்லி பெல்லி வைப் வரும்னு பார்த்தா ஸ்பார்க்கும் வரல, வைபும் வரலன்னு சொல்றாங்க. T68 வில்லன் யாரு? யுவன் சங்கர் ராஜான்னு பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யுவன் ப்ரோவை போய் எல்லாம் கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. விசில் போர்டு சாங்ல இருந்தே அவர் ஓட்டிக்கிட்டே இருக்காங்க. பழைய யுவனா இருந்தா இந்நேரம் பொழந்திருப்பாருடா, இது எங்க யுவனே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஏட்டர்ஸ்ல சொல்றாங்க கைஸ். ஸ்பார்க் சாங் ட்ரக் டீலர், ட்ரக் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு பார்த்திபன். எது எக்ஸ்பைரி ஆயிடுச்சா? உங்களை நம்பி தானே அண்ணன் ஃபேன்ஸ் எல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் திட்டிட்டு இருக்காங்க. there is nothing more satisfying than hearing a big crowd go silent. என்னடா பேட் கமிங்ஸ் மாதிரி யுவன் சைலண்ட் பண்ணிட்டாரு ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் திட்டிட்டு இருக்காங்க. யுவன் இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு பிஜிஎம் சும்மா தூக்கலா போட போறான்னு நான் நம்புறேன் கைஸ். இப்ப யுவனை ட்ரால் பண்றவங்க எல்லாம் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் வேற லெவல்னு சொல்லதான் போறாங்க. அதை நம்ம பார்க்க தான் போறோம். அவர் அப்படியே விட்டுருந்தா கூட சின்ன பையன் மாதிரி தான் இருப்பாரு. டிஏஜிங் பண்றேன்ட்டு என்ன பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் திட்டிட்டு இருக்காங்க கைஸ். எனக்கு இந்த டிஏஜிங் அவ்வளவா பிடிக்கல. அண்ணன் கடைசியா லியோலயே பயங்கர யூத்தா தான் தெரிஞ்சாரு. எதுக்கு இந்த டிஏஜிங் டெக்னாலஜி? தேவையில்லாத விஷயம். அப்படி முக்கியமா இருந்தா ஏதாவது சீனுக்கு மட்டும் யூஸ் பண்றது, எதுக்கு பாட்டுக்கெல்லாம் யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹேட்டர் சொல்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க டிஏஜிங் பத்தி? உங்களுக்கு நல்லா இருந்துச்சா? என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அனிருத் யுவன் இங்க அனிருத் ஒருத்தன் தான். ஆஹா, போன வாரம் இந்நேரம் இந்தியன் 2க்கு அனிருத்த போட்டு அடி அடிச்சு ட்ரால் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப என்னன்னா அனிருத்த பெருமையா பேசுறாங்க. என்னடா அது, எப்படி தோசையை திருப்பி போட்டுருக்காங்க பாருங்க. இருந்தாலும் உங்க அப்பா பாட்டையே ரீமிக்ஸ் பண்ணிருக்கலாம். கடைசிக்கு ரீமிக்ஸ் ஆச்சு பண்ணுங்க யுவன் அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஆயி போச்சு. ஜென்டல் ரிமைண்டர், இட்ஸ் an அனிருத் யாரா? போன வாரம் தான்டா ஏஆர் ரகுமான் யாரான்னு சொன்னீங்க. இப்படி வாரம் பேச்சு மாத்தினா எப்படி? நண்பா, 4th சிங்கிள் இருந்தா டெலீட் பண்ணிருங்க ப்ளீஸ். ஆமா, இனி சிங்கிளே வேணாண்டா, ட்ரெய்லரு இல்லனா ஸ்ட்ரைட்டா படத்தையே விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரைட்டா ட்ரெய்லருக்கு போயிருவோம் விபி ப்ரோ. ட்ரெய்லர் பார்த்துட்டு என்ன திட்டவா அப்படின்னு சொல்லிட்டு விபி ப்ரோ கேப்பாராமா. ஃபுல் நெகட்டிவிட்டி இந்த படத்துக்கு வந்துருச்சு காய்ஸ். லியோ அப்டேட்ல வரும்போது எவ்வளவு பூரிப்பா இருந்துச்சு. நம்ம ஒண்ணு நினைப்போம், அங்க ஒண்ணு நடக்கும், அதுவும் சூப்பரா இருக்கும். இங்க என்ன எல்லாம் ஆப்போசிட்டா நடந்துட்டு இருக்கு. இங்க போய் முடியுமோ? லுக் ஹவ் தே மேசேஜ் மை பாய். இவன் ஆச்சு சரி, அப்படி ஏதோ மேட்ச் பண்ற மாதிரி மியூசிக் இருந்தா கூட டிஏஜிங் தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் திட்டுறாங்க. அண்ணன் அப்படியே இருந்திருந்தா கூட செம சூப்பரா இருந்திருக்கும். தேவையில்லாம அண்ணனோட ஃபேஸ்ல கைய வச்சதுதான் பெரிய தப்பு அப்படின்னு வெளியே பேசிக்கிறாங்க. விஜயனா படம் நல்லா இல்லனா கூட பாட்டாச்சு நல்லா இருக்கும். யுவன்னா இதோ கிளியர் பண்ணி விட்டுறேன். ஆஹா, என்னடா இது யுவன்னாக்கு வந்த சோதனை இது. சரி, உள்ள இன்னொரு பயங்கரமான ஒரு பாட்டு வச்சிருப்பாராமா. அந்த பாட்டை மட்டும் ரிலீஸ் பண்ணிட்டா மொத்த தமிழ்நாடு அவருக்கு சப்போர்ட் பண்ணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா இவனு கடைசியா எங்க வாயாலேயே இதுக்கு விசில் சாங் பாட்டே பரவாயில்லன்னு சொல்ல வச்சிட்டியே கில்லாடி நீ அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்றாங்க. சரி, ஃபர்ஸ்ட் கேட்கும் போது அப்படிதான் இருக்கும், போ கேட்டா வைப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போம். டிஏஜிங் மேட்டர்னால நம்ம சாங்க மறந்துட்டானுங்க. எங்க மறந்தாங்க? அது விட்டா இங்க வராங்க, இதை விட்டா டிஏஜிங் போறாங்க. ஒரு அப்டேட்ல எவ்வளவு நெகட்டிவிட்டி. ரிப்பீட்டா கேட்கும் போது நல்லா இருக்கிற மாதிரி தெரியுதா? இன்னும் ஒரு வாரம் அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு வாரம் கழிச்சு பாப்போம். தோனி ரிட்டர்ன் as uncapped player in 2025 IPL. ஆமா, ரிட்டையர் ஆகி 5 வருஷம் மேல ஆனா அவங்க அன்கேப் பிளேயர்ல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை டிஏஜிங் டெக்னாலஜி கொண்டு வந்து ஆட வைப்பாங்களோ என்னமோ. இல்ல, இது எங்க அண்ணன் வேலாயுதம் இல்ல மொமெண்ட், இது எங்க தளபதியே இல்ல அப்படிங்கிறாங்க. நீங்க எங்க வேணா கைய வச்சிருக்கலாம், ஆனா தளபதி ஃபேஸ்ல கைய வச்சீங்க பாத்தீங்களா, அதுதான் பெரிய தப்பு. ஃப்ரண்ட் பாக்ஸ் மேலேயே கைய வச்சிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே சொல்றாங்க. அப்பவே நமக்கு சொல்லிட்டாங்க, நமக்கு தான் புரியல போல. ஆமா, 2 பேரும் கைய வச்சுட்டு உட்காந்து இருக்காங்களாம். இதை எப்படி மேட்ச் பண்ணிட்டு இருக்காங்க, இது அவங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஒன்லி பாசிட்டிவ் இன் ஸ்பார்க் சாங் மீனாட்சி சௌத்ரி. மீனாட்சி நல்லா இருந்தாங்க சித்தப்பு. பேசாம அவங்களே பாட்டு ஃபுல்லா ஆட வச்சிருக்கலாம். எவனும் ஒரு பையன் கேள்வி கேட்டிருக்க மாட்டான். காவாலா சாங் மாதிரி ஆகி போயிருக்கும். இனி கோட் ஆடியோவை காப்பாத்தணும்னா தமன்னா தான் உள்ள டான்ஸ் ஆடணும் போலியே. பேட்லி நீடு லியோ அப்டேட் டேஸ் பேக். ஆமா, லியோ அப்டேட் விடும் போது எவ்வளவு ஜாலியா இருந்துச்சு கைஸ். என் யூடியூப் சேனலும் ஓஹோன்னு போயிட்டு இருந்துச்சு. லியோ அப்டேட்டுக்கு அப்புறம் எல்லாமே சுமார் ஆயிருச்சு. கோட்லயாச்சும் ஏதாச்சும் அப்டேட் நல்லா இருக்குன்னு பார்த்தா ஒண்ணுமே நல்லா இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹேட்டர் சொல்றாங்க. என்னல 4th சிங்கிள் வேணுமா? இவனு கலரா இறக்கிட்டே இருப்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்றாங்க. இவன் இந்த ட்ராலுக்கெல்லாம் நல்ல பதிலடி கொடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கிறேன். நண்பர்களே, இப்ப என்ன ஆச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமே வச்சு செஞ்சுட்டாங்க அண்ணாவை அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்றாங்க. பாப்போம், படம் மட்டும் நல்லா இருந்துச்சுன்னு வைங்களேன், சும்மா தெரிவிக்க விடும். எங்களை பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்லையா இருந்துச்சு? எப்ப வேற மாதிரி சாங் கேட்டதும் விசில் தீம் கேட்டு என்ன புக் பண்ணீங்களே அப்ப. ஏன்னா அது இவனுக்கு வந்த சோதனை. இது படம் ரிலீஸ் ஆகட்டும், பிஜிஎம்ல யுவன்னா யாருன்னு சொல்லிட்டு இந்த உலகத்துக்கே காட்டு வர்றா. போட்டு ஸ்பார்க் சாங்ல ஸ்பார்க்கே இல்லையா சார்? ஃபர்ஸ்ட் விசில் சாங் சிஎஸ்கே கொண்டு வந்தாங்க. இப்ப தோனி சொன்ன ஸ்பார்க் இல்லங்கிறாங்க. படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டெஃபினெட்லி நாட் சொல்லாம இருந்தா சரி. எதுக்கு ரெடியா இருங்க நண்பர்களே. ஆமா, இதுக்கு லுக் அவுட் என்ன ஒரு மாறு இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் 3rd சிங்கிள்ல தான் மெயின் மேட்டரே தெரிஞ்சது. டிஏஜிங் டெக்னாலஜி. ஸ்விங் இட், பிரேக் இட், ஃபீல் இட், டச் இட். கண்ணு
2 கலங்குதான் அந்த மாதிரி என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. சரி, படம் வந்ததுக்கு அப்புறம் படத்தோட சேர்த்து பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூ ஹேட் திஸ் லுக் பட் ஐ லைக் திஸ் லுக். பாருங்களேன் guys, de-aging டெக்னாலஜி இல்லாம அண்ணன் எவ்வளவு சூப்பரா யங்கா யூத்தா இருக்காரு. இந்த லுக் அப்படியே யூஸ் பண்றதை விட்டுட்டு தேவையில்லாம டெக்னாலஜி வந்து சொதப்பி விட்டுருச்சு. சரி, டெக்னாலஜி என்னைக்கு நம்மளுக்கு நல்லது பண்ணிருக்கு. ரியல் பேங்கர் அணி லியோல என்னமோ அப்டேட் விட்டு திருக்க விட்டு இருந்தாரு, அந்த மாதிரி ஒண்ணு கூட வரலையே கோட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் ஃபீல் பண்றாங்க. படமாச்சு நல்லா இருந்தா சரி. நம்ம ஸ்பார்க் எப்படி ப்ரோ, நீதாயா டிரைவர், உன்ன வச்சுதான் ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மீமா போட்டு காமெடி பண்றாங்க. he scares me more அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேல பல கிரிட்டிசிசம் வந்துகிட்டே இருக்கு. ஒரே ஈவினிங்ல அண்ணாவை பைரவா இன்டர்நெட் ஏராக்கு கொண்டு போயிட்டியே, ஏன்டா இப்படி. லியோக்கு அப்புறம் பெரிய எக்ஸ்பெக்டேஷனா இருந்துச்சு, இப்படி நாளுக்கு நாள் அப்டேட் விட்டு எக்ஸ்பெக்டேஷனை குறைச்சிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியா இருக்குமோ பாப்போம். அந்த அனிருத் பையன் பாட்டு கூட 1 month வேலிட்டியாச்சு இருக்கும், ஆனா நீ அதுலயும் ஃபெயில். இவனு என்னடா இது, இவனை இப்படி சொல்லிட்டீங்க. அந்த காலத்துல யுவன்னா யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. படம் மட்டும் ரிலீஸ் ஆகட்டும், அப்புறம் தெரியும் யுவன்னா யாருன்னு. டோட்டலா ரிவ்யூ பாத்தீங்கன்னா தேர்ட் சிங்கிளுக்கு ஃபர்ஸ்ட் சிங்கிளே பரவாயில்லையா, ஃபர்ஸ்ட் சிங்கிளுக்கு செகண்ட் சிங்கிளே பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. இப்படியே போச்சு. சரி, பாட்டையெல்லாம் கொஞ்சம் எடிட் பண்ணி விட்டுருங்க ஐயா. இந்த மாதிரி அப்டேட்லாம் யாரையா கேட்டா மன வருத்தம் ஆக்குறீங்க. ஆமா, de-aging-ம் சரியில்லை, ஸ்பார்க்கும் சுத்தமா இல்ல அப்படிங்கிறாங்க. ஏதோ ஒரு பாசிட்டிவிட்டி இல்லாமையா போயிரும் படத்துல. எனக்கு என்னமோ அஞ்சான் வைப்ஸ் வர மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்னடா அது அஞ்சானிக்கே போயிட்டீங்க. டைம் டிராவல்னா விபி ப்ரோ ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிருப்பாரு, அதனால கவலைப்படாதீங்க. இந்த டைம்ல யாரை நீங்க ரொம்ப மிஸ் பண்றீங்க. அணி இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்குமா அப்படிங்கிறாங்க. இந்த வாய் தானே போன வாரம் இந்தியன் 2க்கு அனிருத்த கலாச்சிட்டு இருந்துச்சு, இப்ப என்னன்னா பெருமையா பேசுது. இதாண்டா இந்த உலகங்கிறது. 2024ல இந்தியா வேர்ல்டு கப் வாங்கினது தவிர நல்லதே நடக்கல. சரி, அதாச்சும் நடந்துச்சு, அது ஒன்னே போதுண்டா. இன்னும் 10 வருஷத்துக்கு ஓட்டிடலாம், அப்புறம் 10 வருஷம் கழிச்சு இன்னொரு வேர்ல்டு கப் வாங்கினா போதும். நெக்ஸ்ட் கான்செப்ட் எங்க பண்ணலாம். இப்பதானே சென்னையில பண்ணோம். ஃபர்ஸ்ட் சிங்கிள் வேணும், கோட் தேர்ட் சிங்கிள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்டேட் கேட்டுட்டு இருக்காங்க. யுவன்னா கொஞ்சம் பிஜிஎம்லாம் பார்த்து பண்ணி விடுங்க. ராயன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எவர் ஏ கிரேடட் பிலிம் பாத்தீங்கன்னா 100 கோடி கிராஸ் பண்ணிருக்கு. டைரக்டர் டியோட ரேம்பேஜ் அப்படிங்கிறாங்க. ஆமா, இது ஒரு மோட்டிவேஷன் எடுத்துட்டு டி வந்து இனி நான் எடுத்த ஏ பிலிம் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிடுவாராமா. எப்படி இருக்கும். மிஸ்கின் அண்ட் சாண்டி பார்க்க டம்மியா இருக்கான். இவன் கடையில கொள்ளையடிக்க வேண்டியதுதான். கடை என்னாச்சு லியோ பேடா சும்மா வரசாம ஓடிரு அப்படின்னு சொல்லிட்டு ஒலிம்பிக்ல இவர் பாத்தீங்கன்னா சில்வர் மெடல் ஜெயிச்சு ஃபேமஸ் ஆயிட்டாரு. லியோவை அப்படியே ஒலிம்பிக்ஸ்ல பார்த்த மாதிரி இருந்துச்சு. லியோ டேஸ்னா லியோ டேஸ் தான்டா. பிபி ப்ரோ என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு டேமலுல வந்த அந்த அமலு கேரக்டரா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் ட்ரால் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த de-aging டெக்னாலஜி எல்லாம் எவன்டா கேட்டா, என்ன கோட் எடுக்கிறீங்களா இல்ல பிரேமலு பார்ட் 2 எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. தலை ஃபேன்ஸ் கெட்டிங் டெய்லி அப்டேட்ஸ் இதெல்லாம் நடக்குமான்னு நினைச்சேன், நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தலை ஃபேன்ஸ் ஹாப்பி என்னாச்சு. அவங்களுக்காச்சும் ஏதோ ஒரு நல்ல அப்டேட் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் ஹியரிங் மேபி ரிப்பீட் ஹியரிங் வில் ஒர்க். ஆமா, ரிப்பீட் அப்படின்னு சொல்லிட்டு ரிப்பீட்ல எல்லாரும் கேட்க வேண்டியதுதான். அனிருத் பெஸ்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஃபார் டாப் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அனிருத் பெருமையா பேசுறாங்க. எங்க இந்தியன் 2 காணோம் அப்படிங்கிறாங்க. அப்ப அடுத்தவங்களை பெருமையா பேசுறதே இன்னொருத்தவங்களை ட்ரால் பண்றது தானா, இப்பதான்டா புரியுது. de-aging பண்றேன்னு சொல்லி அமல் டேவிஸ நடிக்க வச்சிருக்காங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஃபேஸ் அவர மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. டெக்னாலஜியோட தப்புடா அதெல்லாம். வாரிசு படத்துக்கு கல்லு மாதிரி நின்று முட்டு கொடுத்தாங்க, ஆனா இப்ப வாயடைச்சு போயிருக்காங்க. இப்படி ஆயி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்களே. யூ ஆர் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு அனினா யாருன்னு இப்ப தெரியுதா அப்படிங்கிறாங்க. இந்தியன் 2ல தெரியலையா உங்களுக்கு. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரொம்ப ட்ரால் ஆச்சுன்னா சூப்பர் ஹிட் ஆக போகுதுன்னு அர்த்தம். இஃப் ஐம் நாட் ராங் சயின்டிபிகலி அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி தானே இந்தியன் 2க்கு ஆச்சு. சரி, கோட் நல்லா இருந்தா ஓகே தான். வெங்கட் பிரபு ப்ரோ டைரக்ஷன் மேல நம்மளுக்கு நம்பிக்கை இருக்கு. ஹவ் ஐ கிவ் அட்வைஸ் டு அதர்ஸ், ஹவ் ஆக்சுவலி மை லைஃப் இஸ். கடைசி அண்ணாவோட டான்ஸே ட்ரால் பண்ற அளவுக்கு ஆகி போச்சு. விட்டு விசில் போட்டு சாங்ல சும்மா இறங்கி குத்தி இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்ப்போம். அது அவ்வளவுதான் முடிஞ்சு. இனி சாங்லாம் வேணாம், டைரக்டா படத்துக்கு வந்துடுறோம். கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். ஆமா, படத்தையே தியேட்டர்ல பாத்துக்கிறோம்னா இனி அப்டேட்டே வேணாம் அப்படிங்கிற அளவுக்கு முடிவு பண்ணிட்டாங்களே. எப்படி ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் எல்லாம் மாறி பாருங்க. ஃபார் மை பாய் ஏகே அண்ணாக்கு என்னோட விசுவாசம்டா அப்படின்னு சொல்லிட்டு மங்காத்தா ஆடிட்டாரு விபி ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆன்டி de-aging டெக்னாலஜினால ஸ்பார்க் சாங் சைட் டான்சரு விஜய் அண்ணா பக்கத்துல அந்த ஆடுற அந்த பொண்ணு செமையா டான்ஸ் பண்ணாங்கப்பா. அப்ப விஜய் அண்ணாவே நீ பாக்கல. லெஜெண்ட்ஸ் எப்ப மெயின் டான்சரை பாத்துருக்காங்க, எல்லா சைட் ஆக்டர்ஸ் தான். அனி ஃபேன்ஸ் யுவன்ல அவுட் ஆஃப் ஃபார்ம், இனி அணியரா தான். அப்பா மவன வெளிவிடு, எல்லா யாராவும் பாயரா கீழே தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏஆர் ரகுமான் தான்டா காடி லெவல் பாஸ் அப்படிங்கிறாங்க. அதை நானும் ஒத்துக்கிறேன். சரி, ஓகே கைஸ், இந்த தேர்ட் சிங்கிள் ரொம்ப ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல இருந்து கம்பேக் விபி ப்ரோ யுவன் ப்ரோ கொடுப்பாங்களா, இல்ல இது இப்படியே தான் தொடர போகுதா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் வேற ஒரு சிறப்பான தரமான வீடியோவோட உங்களை பாக்குறேன். கவின் ஆர்மி. பாய்.